தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வாய்ப்பு கிடைக்காததுனால ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஸ்ருதிகா அங்கே போயிட்டு முதல் எபிசோட்லேயே அனைவரும் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. குறிப்பாக சல்மான் கானே ஹிந்தி பிக் பாஸில் வியந்து பார்த்த ஒரு போட்டியாளர்னா அது நம்ம ஸ்ருதிகா தான். ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட முதல் தமிழ் பெண்ணும் ஸ்ருதிகா தான். இவங்க அந்த நிகழ்ச்சியில் ஃபைனல் வரைக்கும் போவாங்க, முடிஞ்சால் டைட்டிலே அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த வாரம் நடைபெற்ற மிட்வீக் விஷயங்களில் அவங்க எலிமினேட் ஆயிருக்காங்க. ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் சல்மான் கானே வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்த ஸ்ருதிகா யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பிரபல நடிகர் தேங்காய் சீனிவாசனின் பேத்தி ஆவாங்க. இவங்க ஸ்கூல் படிக்கும் போது தமிழ் சினிமாவில் ஹீரோயின் அறிமுகமாயிட்டாங்க. தமிழில் இவங்க அறிமுகமான முதல் திரைப்படம் சூர்யாவுக்கு ஜோடியாக நடித்த ஸ்ரீ. இதில் நடிக்கும் போது நடிகர் ஸ்ருதிகாவுக்கு வெறும் 15 வயசு தானாமா. ஸ்ரீ படத்தை தொடர்ந்து தமிழில் ஆல்பம், நலத்தமையந்தி, மலையாளத்தில் ஒரு படம் ஆகியவற்றில் தொடர்ந்து நடிச்சாங்க. இந்த படங்கள் அனைத்துமே அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இதனால சினிமாவை விட்டு விலகிய ஸ்ருதிகா தொழிலதிபரான அர்ஜுன் அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஜோடிக்கு ஒரு மகனும் இருக்காங்க. 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு மீடியா பக்கமே தலை காட்டாமல் இருந்த ஸ்ருதிகா கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் கம்பேக் கொடுத்து அதில் டைட்டிலும் வின் பண்ணி 5 லட்சம் ரூபாய் பரிசாக ஜெயிச்சாங்க. அந்த பணத்தையும் குழந்தைகளுடைய கல்விக்கு உதவும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கி அனைவருடைய பாராட்டையும் பெற்றாங்க. இதையடுத்து தான் தற்போது ஹிந்தி பிக் பாஸ்ல கலந்து கொண்டதன் மூலமா தேசிய அளவில் கவனம் ஈர்த்திருக்காங்க ஸ்ருதிகா. இவங்களுக்கு ஹிந்தி பிக் பாஸ்ல கலந்துகிட்டதுக்காக ஒரு வாரத்துக்கு ரூபாய் 1 லட்சம் வரை சம்பளமா வழங்கப்பட்டதாமா. நடிப்பை தாண்டி தொழிலதிபராகவும் ஜொலிச்சிட்டு இருக்காங்க ஸ்ருதிகா. இவங்க சொந்தமாக அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யற நிறுவனத்தை நடத்தி வர்றதோட தனக்கென ஒரு தனி துணி பிராண்டையும் வச்சிருக்காங்க. அதன் மூலம் அவங்களுக்கு கோடிக்கணக்கில் வருமானம் கிடைக்குதாமா. அந்த அளவில் தற்போதைய நிலவரப்படி நடிகை ஸ்ருதிகாவினுடைய சொத்து மதிப்பு 40 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.